சில நேரங்கள்ல நம்ம சில பேருக்கு செய்யக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு புரியாம போயிடும். நம்ம ஒருத்தருக்காக நல்லது செய்யணும்னு சில வேலைகள நம்ம செஞ்சிருப்போம். ஆனா, அத அவங்க தவறா புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். ஏன்? நிஜமாலுமே நாம செய்யக்கூடிய நன்மைகள் சில நேரங்கள்ல தவறா கூட போய் முடியக்கூடிய சூழல் வரும். அதே மாதிரி நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு செலுத்துறோம்னா, அந்த அன்பு அப்படிங்கிறது சில நேரங்கள்ல தவறா புரிஞ்சுக்கக்கூடிய சூழல் கூட நமக்கு அமையலாம். அப்படியான தருணங்கள்லலாம் நம்ம சோர்ந்து போயிடுவோம். என்னடா நம்ம இவ்வளோ நன்மைகள் செஞ்சோம். ஆனா, அவங்க நம்மள புரிஞ்சுக்கவே இல்லையேன்னு நம்ம ரொம்ப வருத்தத்தில ஆழ்ந்துருவோம். அதுக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. அது என்னன்னா, நீங்க அன்பு செய்யணும், நன்மை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்ததுன்னா, அப்படிதான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, புரிஞ்சுக்கலனாலும் சரி, உங்களோட வேலைய நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இல்ல நான் செய்ற அன்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, வற்புறுத்தணும்னு நெனச்சீங்கன்னா, இல்ல அவங்ககிட்டருந்து திரும்பவும் அன்பு வரணும்னு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா, நீங்க செய்ற அன்ப நிறுத்திக்கோங்க. ஏன்னா, அங்கருந்து வரல அப்படிங்கும்போது, நீங்க இன்னும் காயப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறுத்திருங்க. அத விட நல்லது என்னன்னா, எதிர்பாராமல் அங்கருந்து வருமா? வராதா? என்ன நடக்கும்? அப்படிங்கிற எதையும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய அந்த அன்புக்கு நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த அன்பு திரும்ப கிடைக்கும். அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, தொடர்ந்து அன்பு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்